பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். அவ்வளோ பயம் இருக்கவன் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். யார்? நம்ம சாட்சமாதேவி தான். ஏன்னா இப்போ நம்ம பசங்க டீமுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அரியணைக்கான 3வது படிக்கான ஒரு டாஸ்க். அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னு வைங்களேன், அங்கே நிறைய உருளைக்கிழங்கு இருக்கும். பிக் பாஸ் சொல்வார், ஒரு 600 கிராமுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 600க்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து அதை வெயிட் செக் பண்ணி பார்க்கணும். 600 கிராமுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மக்களில் 4 பேர் விளையாடலாம். அரிமா தேச மக்களில் 4 பேர் விளையாடலாம். யார் யாரெல்லாம் விளையாட போகிறது அப்படின்னா, ஆனந்தி, அருண், முத்து, ரஞ்சித் 4 பேரும் விளையாடலாம். ஆனால் எல்லா அரிமா தேச மக்களும் அந்த பிளே ஏரியாவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி போகிறது, எல்லாரும் போனோன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு சரின்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளோட பொருள் அவங்க ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்க, நம்ம அதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கோமா, இல்லை அவனுங்களை தான் எடுப்போமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கும் பல்லக்கிலே ராஜாவை தூக்கிக்கிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையாவது அங்கே விட்டுட்டு வரலாம் அப்படின்றாங்க. பட் ஒரு ஆள் பத்தாதுன்றதுக்காக ஓகே 2 பேரை விட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ அங்கே நிற்கிறது தங்களோட ஆண்கள் அணியில் இருக்க பொருளை பாதுகாக்க நிற்கிறது யாருன்னா ஜெஃப்ரி அண்ட் விஷால் நிற்கிறாரு. அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க போன அந்த கேப்லேயே நம்ம ஜாக்லின்லாம் எதையோ திருடி வச்சுக்கிட்டாங்க. அதை பசங்க டீமும் பார்த்துட்டாங்க. ஆனால் பசங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா, நாங்கள் விளையாட போயிட்டு 2வது ரிட்டர்ன் நாங்கள் வந்துடுவோம், நீங்கள் தான் செகண்டாக போக போகிறீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சூறையாடிடுறோம். அந்த கான்செப்டில் எடுங்க என்ன எடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி எடுத்துக்கோங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசினார். அண்ட் நம்மளோட மஞ்சள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் பொருளை எடுக்கல, எங்கள் பொருளை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அதை மட்டும் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. எடுங்க எதை வேணாலும் எடுங்க, அடுத்தது நீங்கள் போவீங்களா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ நம்மளோட சாட்சமா தேவிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. சரி நம்ம எடுக்க வேண்டாம், ஆனால் எடுக்கிற மாதிரி பயம் காட்டுவோம். அந்த மக்களாக 3 பேரை நீங்கள் 3 பேர் வாஷ்ரூம் போகிற மாதிரி போங்க, இன்னும் 2 பேர் அவங்க பொருளை எடுக்கிற மாதிரி பண்ணுங்க, அவங்கள சும்மா அப்படியே டைவர்ட் பண்ணுவோம், அவங்கள அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவோம், அவங்கள டென்ஷன் ஆக்குவோம் அப்படின்னு. ஏமா நீதானமாக பயந்து போய் நம்ம ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அடுத்து அவன் எடுத்துருவான்ற பயம் வந்துருச்சு. ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே தீபக் அண்ட் ரயான் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, இப்போ நீங்களும் எங்கள் பொருளை எடுக்காதீங்க, நாங்களும் உங்கள் பொருளை எடுக்க மாட்டோம், நம்ம அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டுக்குவோம். இப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் எல்லாரும் போவோம், அப்போ எங்கள் பொருளை நீங்களும் எடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் அடுத்த ரிட்டன் நீங்கள் போவீங்க, அப்போ நாங்கள் உங்கள் பொருளை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அதுக்கு ஓகே நாங்கள். ஆனால் இந்த மக்கு ராணி இருந்துட்டு முடியாது அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ பயந்து வேற வழி இல்லாமல், அடடா நம்ம தான் செகண்டாக போகிறோம், இவனுங்க நம்ம என்னத்தை எடுத்து வச்சாலும் எங்கே ஒழிச்சு வச்சாலும் இவங்க கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம கிட்ட இருந்து வேற எடுத்துருவானுங்களேன்னு பயத்தில் யாரும் எதுவும் எடுக்காதீங்க, ஆனால் எடுக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு அள்ளுட்டு போய் கிடக்குறாங்க நம்ம மக்கு ராணி. அதாவது அணைய போகிற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ராணி சாட்சனா தேவியா எல்லாரும் அப்படியே கையில் வச்சு தாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் சாட்சனா தேவிக்கான பணிவிடைகள் பயங்கரமாக இருக்குது. அந்த பல்லக்கு கூட இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் சின்ன குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி, அது சௌந்தர்யாவாகட்டும் இல்லை நம்மளோட சத்யா, ஜாக்லின் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சாட்சமா தேவியை தூக்கிக்கிட்டே தான் பாத்ரூம் போகிறது கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி சாட்சனா தேவியை உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் சாட்சனா தேவி வெளியே போகிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது அணைய போகிற விளக்குன்றனால எவ்வளோ அழகாக ஜோடிச்சு குழந்தைக்கு இன்னும் குளிப்பாட்டி தான் விடல, மற்றபடி அவ்வளோ பணிவிடைகள் செஞ்சு அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கே ராணி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. அதாவது நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களாம் உள்நாட்டுக்குள்ளே கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராணி எங்களை பார்க்கவே மாட்டுறாங்க, எல்லாத்தையும் நீங்களே தான் பேசிக்கிறீங்க, ராணி, தளபதி, அப்புறம் அந்த ஆலோசகர் அதாவது பவித்ரா, நீங்கள் 3 பேர் மட்டும்தான் எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, எங்ககிட்ட எதையும் பேச மாட்டீங்க, எங்களோட ஒப்பீனியன் கேட்க மாட்டீங்க, மக்களுக்கு எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை, நீங்களே ஒரு முடிவெடுத்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். மக்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம், நம்மளை எதுலையுமே பெருசாக இன்வால்வ் பண்ண விட மாட்டாங்களேன்றது ஜாக்லினுக்கு ரொம்ப வருத்தம். ஸோ ஜாக்லின் அதை வச்சு சௌந்தர்யாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக இங்கே பவித்ரா, அது மஞ்சரி, சாச்சனா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எதிரி நாட்டு அதாவது பசங்க டீமில் அவனுங்களா ஏதோ ஒரு கான்செப்ட் பண்ணி மக்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுறாங்களே, நம்ம கேர்ள்ஸ் டீமும் பண்ண வேண்டியதானே, அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டை அதை விட்டு நம்ம நாட்டு அரசை இவங்க தப்பு சொல்லிட்டு இருந்தால் அது எப்படி கரெக்ட் அப்படின்னு உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ பசங்க அந்த சைட் போயிட்டாங்க இல்லையா, கேம் விளையாட போகிற இந்த டைமில் கேர்ள்ஸ் இப்போ லைவ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ராஜாவோட சேரு, அங்கே உட்கார அரசவையில் இருக்க சேரு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது பயங்கர பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஜெஃப் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இவங்க ஒரு தலைவியா, ஏன்னா அவங்க ஒரு கேப்டனா எங்க நடந்துக்கிறாங்க, அங்கே யாரும் இல்லாத நேரம் அந்த சேரை தூக்கிட்டு போறாங்க, இவங்கலாம் ஒரு தலைவியா, இவங்கன்னு சொல்ல இது ஒரு தலைவியா, இதெல்லாம் ஒரு தலைவியாச்சு அப்படின்ட்டாரு. ஸோ இதை நம்மளோட ஜாக்லின் கேட்டுட்டு, இங்கே பாரு நீ கலாய்ச்சிக்கோ ஆனால் அது இதுன்னு பேசாத அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொங்குன நம்ம கேப்டன் மஞ்சுரி, என்ன நீ தலைவியா என்னன்னு பேசிட்டு இருக்க, எதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்க, இப்போ ஜெஃப்ரியா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. ஸோ ஜெஃப்ரி செம்ம காண்டில் இருக்கான். அதாவது ஜெஃப்ரி அப்படின்னா அவருக்குன்னு கொடுத்த ஒரு ரோலை பயங்கரமாக பண்ண நினைப்பார். இப்போ செம்ம டென்ஷனில் இருக்கார். நம்ம கண் முன்னாடியே இப்படி பொருளை தூக்கிட்டு போனாங்களே
அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன பண்ணாங்கன்னா அங்கே பெட்ரூமில் வந்து இவங்க பொருள் இருக்கலையும் அதை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, அதை காமிச்சாங்க, இது நாங்கள் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம மஞ்சரிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் பொருளை எடுத்துகிட்டு எங்கள் முன்னாடி வேறு காட்டுறீங்களா, அப்போ நாங்களும் உங்கள் கண்மணி தூக்குறோன்னு சொல்லிட்டு சேரை தூக்கிட்டாங்க. ஸோ செம்ம வன்மத்தில் நம்ம ஜெஃப்ரி இருக்காரு. அடுத்தது கேர்ள்ஸ் டீம் நீங்கள் போவீங்கல்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ மஞ்சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெஃப்ரி செம்ம காண்டில் இருக்கான். நம்ம இன்னைக்கு கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அவங்க விளையாட போகுவாங்க. பாய்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் போகும்போது 2 பேர் மஞ்சரி அண்ட் சத்யா தான் 2 பேர் காவலுக்கு நிற்க போகிறாங்க. இனி என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க. இவ்வளோ பயம் இருக்காங்க, எதுக்குங்க இதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் வன்மத்தோடு விளையாடுறாங்க. இந்த கேமை சுவாரஸ்யமாக மாற்றுறதை விட்டுட்டு ரொம்ப போட்டி பொறாமை சண்டை இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு புண்ணியவன் கேட்டிருந்தாங்க, எப்படிங்க நீங்களாம் பார்க்குறீங்க, எப்படி தான் அதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணுறீங்க ரிவ்யூவர்ஸ்லாம் அப்படின்றீங்க. எங்கள் கஷ்டம் உங்களுக்காவது புரிஞ்சுது. ஒரு கட்டத்தில் நமக்கே வெறுப்பாயிருந்தால இது என்னத்தை பார்த்து பேசுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை, எந்த இடத்துலையும் சுவாரஸ்யமாக இல்லை. எப்போ பாரு சண்டை ஆர்கியூமெண்ட், தேவையில்லாமல் கைமையான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், ஜெஃப்ரியோட இன்னொரு முகம் இனி காட்டுறதுக்காக அவர் காத்திருக்கார். அது என்ன எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.